வெல்கம் டு சிஸ்டர் அஃபீஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வச்சுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 5000 ரூபாய் பிப்ரவரி மாதம் வர வச்சுருந்தாங்க. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்திற்கும் 1000 ரூபாய் வீதமும், கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாய் மகளிரினுடைய வங்கி கணக்கில் வர வச்சுருந்தாங்க. இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் புதிதாக விண்ணப்பித்து பின்னர் மேல்முறையீடு பண்ணவங்களுடைய விண்ணப்பங்களை தீவிரமாக பரிசீலனை பண்ணுறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. சுமார் 7 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்ததாகவும் தன்னுடைய தகுதியை ஆய்வு செய்ய அதிகாரிகள் மேல்முறையீடு பண்ணவங்களுடைய தகுதியை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் வீடுகளுக்கே சென்று ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, மின் இணைப்பு போன்ற ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அரசின் விதிகளுக்கு உட்பட்டவரான்றதையும் ஆய்வு செய்வதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி தகுதியான இந்த 7 லட்சம் விண்ணப்பங்களில் இருந்து யார் தகுதியானவங்க அப்படின்றத கண்டறிந்து அவங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே வங்கி கணக்கில் உரிமை தொகையை வரவு வைப்பதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இந்த மேல்முறையீடு பண்ண 7 லட்சம் விண்ணப்பங்களில் இருந்து அடிப்படையில் ஒரு சிலருக்கு 3ஆம் தேதியில இருந்து 5000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக வங்கி கணக்கில் வரவு வச்சுருக்காங்க. இந்த தொகையானது வங்கி கணக்கில் மார்ச் 3ஆம் தேதியில இருந்து மதியத்துக்கு மேலே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பயனாளிகளுக்கும் வங்கி கணக்கில் வரவு வச்சுட்டு வர்றாங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வச்சதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் பரிசீலனையில் தான் இருக்கிறது. பரிசீலனை முடிய ஒவ்வொருத்தவங்களுடைய வங்கி கணக்குக்கும் வரவு வச்சுட்டே வர்றாங்க. அதனால் யார் யாருக்கு இதுவரைக்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்குதோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓரிரு நாட்களில் உங்களுடைய வங்கி கணக்குக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மேல்முறையீடு பண்ணவங்கள யாருடைய விண்ணப்பங்கள்லாம் தகுதியானது இருக்கோ எல்லாருமே இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவாங்க. இதற்கு முன்னாடி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதற்கு மேலே மேல்முறையீடு பண்ண முடியாது. அதற்கான ஆப்ஷனையும் இந்த இணையதளத்தில் இருந்து நீக்கிட்டாங்க. இதுதான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நமக்கு கிடைச்சிருக்கிற அறிவிப்பு. மேல்முறையீடு பண்ணவங்கள யாருக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.